அதாவது அரச பணத்தில் பொதுமக்களுடைய பணத்தில் இவருடைய தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். 166 லட்சம். அது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்ற குற்றச்சாட்டு. அது சம்பந்தமாக விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. அதே போல ஒன்று தான் பெசில் ராஜபக்ஷ சம்பந்தமாகவும் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. பொதுவாக அரச பணத்தை பயன்படுத்தி இவர்கள் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால் 12,000 டி-ஷர்ட்டுகளை பிரிண்ட் செய்து தான் இந்த பிரச்சார நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமான வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நீதவான் பசன் அமரசேன அவர்களுடைய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் இந்த வழக்கு விசாரணையின் போது வெளியாகி இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் 2014 நடந்த சம்பவம் இது. ஆனால் இந்த சம்பவத்தோடு தொடர்பட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவது 2016. அதாவது ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன, பிரதமராக ரணில் விக்ரமசிங்க, நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்டது. ரைட். இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தான் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அப்பொழுது தான் FCIDயும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த FCIDயில் தான் இந்த விசாரணைகள், அதாவது ராஜபக்ஷக்களோடு தொடர்புபட்ட அவர்களுடைய கோலையாக்களுடன் தொடர்புபட்ட ஊழல் மோசடிகள் எல்லாம் இந்த FCIDயில் தான் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நாமல் ராஜபக்சவெல்லாம் FCIDக்கு அழைக்கப்பட்டார்கள். ஷோட் அணிந்து தான் FCIDக்கு சென்று வந்தார். அவர்களுக்கு அப்பொழுதெல்லாம் இந்த பயம் இல்லை, அச்சமில்லை என்பதை போலத்தான் இவர்கள் சென்று வந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரியான புகைப்படங்கள். இவர்கள் அந்த ஜொக்கிங் செல்வதை போன்று தான் அடிக்கடி இந்த FCIDக்கெல்லாம் சென்று வந்தார்கள். நிறைய குற்றச்சாட்டுகள் அப்பொழுது முன்வைக்கப்பட்டது. என்ன நடந்தது? ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதால், நாட்டில் அமைதியின்மை இடம்பெற்றதால், குறிப்பாக ஈஸ்டர் அட்டாக், இப்படியான சம்பவங்கள், கலவரங்கள், இடைக்கிடைய அதிகன கலவரங்கள், மாவட்ட கலவரங்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள் இடம்பெற்றதால் இந்த விசாரணைகளை அப்போதைய ஆட்சி அரசாங்கத்திற்கு தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாமல் போய்விட்டது. அது மாத்திரமல்ல, ஏன் ரணில் விக்ரமசிங்கவையே பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு மைத்திரிபால சிறிசேன பிரதமர் பதவியை ஒரு இரவில் வழங்கிவிட்டார். இதெல்லாம் அரசியல் சூழ்ச்சி, கடுமையான சூழ்ச்சிகள். ஆனால் மைத்திரிபால சிறிசேன ஒரு ஆப்ப கால பாவலா துண்ணா என்று தான் அந்த காலத்தில் சொன்னார்கள்.